உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் சிவா மாமாவை மைக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டான். இப்படியே போனா உங்களையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவா. என்னடி சொல்ற? ஆமா நீ இப்பெல்லாம் அண்ணனை சிவா மாமா எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்கல்ல. மாமாங்கிற மரியாதையே இல்ல. முன்னாடி எல்லாம் இப்படியா பேசுவாரு? எல்லாம் இவளாலதான். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஏய், கண்ணாடி வெடிச்சிட போகுது. இப்படி வெறி கொண்டு பாக்குற, ஹீட் ஆகி வெடிச்சிரும். என்ன ஏதாச்சும் உலகழகி போட்டிக்கு போக போறியா என்ன? அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? இது எனக்கு வர வேண்டிய சேலை, நீ புடுங்கிக்கிட்ட. புரியலையே. சும்மா நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சு சிவமாமாவை கட்டிக்கிட்டவ தானே நீ. ரம்யாவை பத்தி சிவா சொல்லாமையா இருந்திருப்பான். ஏன் இப்படி பண்ண? நீங்க சிவா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க. உங்க கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்ல. அப்படியா? சிவா கிட்ட என்ன கேட்கணும்? சொல்லு, அதையும் கேட்டுடலாம். நான் இருக்கும்போது ஜனனியை ஏன் காதலிச்சிங்கன்னு கேளு. நீ தான் ஏதாவது சித்து வேலை பண்ணிருப்ப. சித்து வேலை பண்ணா மனசு மாறிடுமா? அப்போ நீங்க சித்து வேலை பண்ணி ராஜசேகர் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாமே, ஏன் பண்ணல? ஏய், எதுக்கு என்ன வம்பு கிழக்குற? நான் உங்களை வம்பு கிழக்குறேனா இல்ல நீங்க என்ன இழுக்கிறீங்களா? என்ன அண்ணியையே எதிர்த்து பேசுற? அண்ணி என்ன நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க? என்ன விட்ட ஓவரா போற? எதிர்த்து பேசாம இருக்கிறது பயந்து இல்லைங்க, பிரச்சனை வேண்டான்னு ஒதுங்கி போறது. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டா நான் அதை எதுவும் பண்ண முடியாது. ஓங்கி அரஞ்சனா. என்னக்கா பண்ற? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? நீ எப்படி பேசுறா பார்த்தல்ல? இவெல்லாம் ஒரு ஆளா? பட்டு சாலிக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தானே சிவாவை மைக்கிருப்பா. அக்கா ப்ளீஸ்க்கா. என்னடி இப்பெல்லாம் நீ இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற? நீ சும்மா இருக்கியா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏத்தி விடுறதுதான் உன்னோட வேலையா போச்சு. ஏய், என்னடி உனக்கு சூனிய வச்சிட்டாளா? சீ, தாளடி. வா விடுங்க அண்ணி, அவங்க அப்படிதான். எல்லாத்துக்கும் ரம்யா தான் காரணம். இட்ஸ் ஓகே, எனக்காக நீ திட்டு வாங்காத. இந்த சேலை தான் உங்களுக்கு பிரச்சனைனா இது எனக்கு வேண்டாம். அண்ணி இல்ல காவேரி, நான் பாத்துக்கிறேன். ம். ம். தேவையில்லாம டேய் கிறுக்கு பயலே, ஜனனி எப்படிடா தப்பு பண்ணுவா? நீனா அவளுக்கு உயிரிடா. உங்க அப்பா ஏத்துக்கலன்னு தெரிஞ்சும் உனக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவடா அவ. இவளுங்க பண்ணத சொல்லி சண்டை போடாம மறைச்சிருக்கா பாரு, அதுதான்டா ஜனனி. சின்ன புள்ளத்தனமா இருக்காம போய் பேசி சமாதானம் பண்ணு. சரிம்மா. ஹலோ, அதுங்க கிட்ட சண்டை போட்டுறாதீங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஓகே, கோரிக்கை ஏற்கப்பட்டது. நோ டென்ஷன். மா நீ சாப்பிடு, நான் ஜனனியை பாத்துக்கிறேன். காவிரி, அம்மா சாப்பிட்டதும் டேப்லெட்டை கரெக்டா எடுத்து கொடுத்துரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர், நீங்க போங்க. பால். மா நீ சாப்பிடு. டேய், ராசம்பளம் மருமகளை அடையாளம் பார்த்துக்கோ. அவளை வெளியே வச்சு தான் தூக்கணும். ஏண்ணா இங்கே வச்சா தூக்குனா வேலை மிச்சம் தானே? டேய், அந்த ஆளு மேலே இருப்பான், உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான். பரவாயில்லையா உனக்கு? சாரிண்ணே. அப்போ வாயை மூடிட்டு வா. டேய், கேட்டை மூடிட்டு வாடா. சரிண்ணே. பிரதர், பிரதர், பிரதர் வாங்க. பிரதர் வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன பிரதர் இந்த பக்கம்? நீங்க தான் நம்ம ரூம் பக்கமே வர்றதில்ல. உங்க மச்சான தூக்கலன்னு என் மேல ஏதாவது கோவத்துல இருக்கீங்களா? ஐயோ பிரதர், நீங்களே என்ன சிக்க வச்சிருக்கீங்க போல இருக்க. இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் எலிக்காது. கொஞ்சம் மெதுவா பேசுங்க பிரதர். சாரி பிரதர், இங்க யாருக்கும் தெரியாதுல்ல.
ஏன் பிரதர், இது எல்லாத்தையும் வீட்ல சொல்லிட்டா செய்வாங்க? ஆ என்ன சரி brother சரி நீங்க? சரி புரியுது புரியுது விடுங்க. ஏங்க ஸ்கூலுக்கு போகணும், நிலாவை கூட்டிட்டு வரணும். ஸ்கூலுக்கு இன்னும் டைம் இருக்குமா? காண்டவங்க கூட சேர்ந்து ஏதாவது குடிச்சிடாதீங்க. அ, 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 உ. அப்பா, ஃபு. இவங்க யாருண்ணே? என்ன இப்படி கேட்டீங்க? பேசுறத வச்சு தெரியல? அவங்க கிட்ட தான் நான் ஹஸ்பண்டா வேலை பாக்குறேன். என் பொண்டாட்டிங்க. அப்படியா? இந்த வீட்டு மருமகளும் நினைச்சோம். அதுவா? அது மலேசியா உள்ளதா இருக்கு. ஒன்றும் இல்லை பிரதர், வாடகை கொடுக்கலான்னு வந்தோம். டேய் குடுறா. ம் இந்தாங்க. ம். 1 2 3. அமராவதி, அமராவதி, கரெக்டா இருக்கு. இந்தம்மா, இது வாடகை பணம், உள்ள வைமா. இப்பதான் என்னம்மா எல்லாம் கரெக்டா இருக்கு, உள்ள எடுத்து வை. சரிங்க பிரதர், அப்புறமா இருங்க, பார்க்கலாமா? இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஏதாவது ஐயோ பிரதர், இங்கெல்லாம் வேண்டாம் பிரதர். அன்னைக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கே நான் வரேன். ஐயோ ஏங்க டீ காஃபி ஏதாவது கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன், அதுக்குள்ள காஃபி தானே பிரதர், அவ்வளவுதானே. அமராவதி, காஃபி ரெடி பண்ணு. என்னது? ஜனனிய ரெடி பண்ண சொன்னமா? ஜனனின்னா இந்த வீட்டு மருமக தானே, புதுசா வந்தவங்க? ஆமா, அந்த சனியன்தான். அவ வந்ததுல இருந்தே எனக்கு கெட்ட நேரம் தான். கவலைப்படாதீங்கண்ணே, அந்த சனியம் போயிடும். எப்படி? ஆ, அது ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரம் சனி பயிற்சி வருதுல்ல, அவன் அதை சொல்றான். அதெல்லாம் போகாது பிரதர், அப்படியே ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருச்சு. பிரதர் நான் சொல்றேன், இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஜனனி காஃபி வரட்டும். சரிங்க பிரதர், வாங்க உள்ள வாங்க. உள்ள போயிட்டு வாங்க. என்ன பிரதர், இப்பதான் இது வேண்டான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள? ஐயோ பிரதர், காஃபி சொன்ன பிரதர், வாங்க பிரதர். ஓ வாங்க, அவரையும் கூட்டு வாங்க. வாங்க. சரிண்ணே. அமராவதி, நான் காஃபி கேட்டேனே. கொத்தாதீங்க, உங்க மச்சான் பொண்டாட்டி கொண்டு வரா. மச்சான் பொண்டாட்டினா யாரு? அந்த மலேசியாக்காரங்களா? அதான் பிரதர். அதாவது இந்த குடும்பத்து மருமக. ஆமாங்க. ஆஹா, வரட்டும் வரட்டும். டேய் ஆளை பார்த்துக்கடா. சரிண்ணே. போய் கொடுத்துட்டு வரேன். ம் இரு, நானும் வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.